செக் செக். செக் செக். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, கடந்த ஒரு 4 நாட்களாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூறும் பாடங்களை நாம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம். அந்த ஒரு வகையில் இந்த நாளிலும் நாம் அந்த ஒரு பாடத்திற்கு செல்வதற்கு முன்பாக நம்மை ஜெபத்தில் வழிநடத்தும்படி நம்முடைய அன்பு சகோதரர் டோனி அவர்களை சபையின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசம் செய்யும் எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நாளை கிருபையாக தந்த தயவிற்காக உமக்கு கோடான கோடி நன்றி துதி ஸ்தோத்திரங்களை உமது குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுக்கிறோம் தந்தையே. விசேஷமாக உம்முடைய குமாரனுடைய நினைவு கூறுதலை குறித்து தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர் அப்பா. நாங்கள் இந்த கேட்கக்கூடிய பாடங்களை அதன்படி நடக்க எங்களுக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியை அதிகமாக தந்து வழி நடத்தும் தகப்பனே. மேலும் நாங்கள் சாத்தானுடைய கொடிதான தந்திரங்களில் விழுந்து விடாதபடி ஒவ்வொரு சகோதரரும் அன்பிலும் ஐக்கியத்திலும் ஒருமைப்பட்டு உம்முடைய குமாரனைப் போல வாழ ஆசீர்வதியும் தகப்பனே. மேலும் சபைக்கு வர முடியாத சகோதரர்களுக்காகவும் உடல் நலம் சரியில்லாத சகோதரர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு தேவையான சத்தியத்தை நீர் தாமே அளித்து காத்து போஷித்து வாரும் தகப்பனே. நீரே மெய்ப்பனாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி காத்து வழிநடத்தும் தகப்பனே. மேலும் இவ்வண்ணமாக நாங்கள் கேட்டதும் கேட்க மறந்த யாவற்றையும் கிருபையாக தாரும் தகப்பனே. இந்த ஜெபத்தை உமது குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அடுத்ததாக தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். தேவ தூதனை வழங்கும்படி நம்முடைய அன்பு சகோதரர் நித்தின் அவர்களை சபையின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். கேக்குதுங்க பிரதர். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் நம்முடைய அருமையை சொன்ன நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்பி நாமத்தினாலே தேவனுடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நன்றியின் வாழ்த்துக்களை முதலாவது மாலை பொழுதிலே தெரிவித்துக் கொண்டு, விசேஷமாக அரியன் சார்ந்திருக்கிறதான கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய அனைத்து அன்பு சகோதர சகோதரிகள் நன்றியின் வாழ்த்துக்களை கூட சென்னை சபையாக தெரிவித்துக் கொண்டு, இந்த நாளிலும் தேவன் நமக்கு திருப்தியாக கொடுத்திருக்கிற ஒரு வேறுபாட்டின் தலைப்பு பாவ நிவாரண வழி.
அவங்க ஸ்தோத்திர பாட்டை பாடிட்டு அவங்க அப்படியே கெத்செமனே அப்படிங்கக்கூடிய ஒரு தோட்டத்துக்கு வரும்போது அங்க யூதா சரியா வரார். இயேசு கிறிஸ்துவை எப்படி காட்டி கொடுக்கணுமோ அப்படி காட்டி கொடுக்கிறார். ஒரு பயங்கரமான ஒரு போராட்டத்தின் நடுவுல இரவு முழுக்க தவறான விசாரணைகள் இயேசு கிறிஸ்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடக்குது. அதிகாலை பிலாத்து முன்பாக நிறுத்தப்படும் போது கூட இறுதியா பிலாத்து ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். இப்ப இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இந்த பாடத்துல அப்படின்னு பார்க்கும்போது, கடைசியா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தண்ணி குடிச்சது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல் வீட்டு அறையில தான் அவர் இறுதியா தண்ணி குடிச்சிருக்கணும், சாப்பிட்டு இருக்கணும். ஏதோ கொஞ்சம் அவருக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா மைண்ட் கொஞ்சம் அங்கதான் ரிலாக்ஸா இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு வந்த பிறகும் சரி, இரவு முழுக்க அவர் தூங்கல. இரவு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா விசாரணைகள் நடக்குது. அவர் சாப்பிட்டதா வேதவசனம் ரெக்கார்டு கொடுக்கல, அவர் தண்ணீர் எடுத்துக்கொண்டதா வேதவசனம் ரெக்கார்டு கொடுக்கல. நைட் ஃபுல்லா ஒரு ஸ்லீப்லெஸ் நைட் அவருக்கு அன்னைக்கு இருந்துச்சு. மென்டலி ரொம்ப டார்ச்சர். பிசிக்கலாவும் அதிகாலையில என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரோது கிட்ட கொண்டு போறாங்க. அவரும் ஒரு மினுக்கான வஸ்திரத்தை உடுத்தி என்ன பண்றாருன்னா பரியாசம் பண்றார். பிலாத்தும் அவருக்கு அங்கேய உடுத்தி அடிச்சு நீதான் ராஜாவா அப்படின்னு சொல்லி கேலி பண்றாங்க, முகத்துல காரி துப்புறாங்க. பயங்கரமான ஒரு கஷ்டத்தின் மத்தியில அதிகாலையில இன்னொரு வேதனை கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கொல்கதா அப்படிங்கக்கூடிய இடத்திற்கு இயேசு கிறிஸ்து தான் அறைபடக்கூடிய அந்த சிலுவைய அவருதான் சுமந்துட்டு போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு பனிஷ்மெண்ட் அங்க என்ன பண்றாங்கன்னா கொடுக்குறாங்க. அதுல அவரை சூழ்ந்திருந்த 4 போர்ச்சேவர்களும் அவரை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தினதாக நம்ம பாக்குறோம். சோ சகோதரர் இந்த கருத்தை எழுதும் போது ரொம்ப அருமையா எழுதுகிறார். ஃப்ரம் த மிட் நைட் ப்ரீவியஸ், முந்தின நாள்ல இருந்து வித்தவுட் ஃபுட், வித்தவுட் ரெஸ்ட், buffeted, scourged, torment was according to the tradition. அவர் என்ன weak and faint under the heavy load என்றார். இந்த ஒரு பாரமான சிலுவையை அவர் தூக்கிட்டு போகும்போது லிட்டரலாவே அவருடைய சரீரம் நமக்கே தெரியும் இல்லைங்களா. ஒரு நைட் ஃபுல்லா நம்ம தூங்கலைன்னா அடுத்த நாள் நம்ம நம்ம ரொட்டீன் ஒர்க்கை பண்ணவே முடியாது. இது வந்து ரொட்டீன் ஒர்க் கிடையாது. ரொட்டீன் ஒர்க்கை விட ரொம்ப ஜாஸ்தி சிலுவை என்றக்கூடிய பாரத்தை தூக்கணும். அவர் அப்படியே சோர்ந்து அங்க வந்து விழுகிறாருன்னு நம்ம பார்க்கணும். சோ அப்படி விழும்போது அங்க இருக்கக்கூடிய போர்ச்சவர்கள் அந்த வழியா போயிட்டு இருந்த ஒரு நபரை என்ன பண்றாங்கன்னா பலவந்தப்படுத்துறாங்க. நீ அந்த சிலுவை என்ன பண்ணு, தூக்கு அப்படின்றாங்க. சோ அந்த நபர் யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். சிரேனே ஊரானாகிய சீமோன் அப்படிங்கக்கூடிய ஒரு நபரை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த சிலுவையை தூக்க நிர்பந்தப்படுத்துறாங்க. நல்லா யோசிக்கலாம். சிரேனே ஊரானாகிய சீமோன் தூக்குன இந்த சிலுவை தருணத்தை பிற்காலத்துல பல பேர் ஏங்கி இருக்கிறாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து கஷ்டப்படும் போது அவருக்காக அந்த பாரமான சிலுவைய கொஞ்ச காலம் கொஞ்ச நேரம் தூக்கிட்டு போன அந்த சிரேனே ஊரானாகிய சீமோனை போல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு வந்து ஏங்கினார். நமக்கு நல்லாவே தெரியும் அது ஒரு அடையாளம் தான். இன்னைக்கு அதே பாரமான சிலுவை வேற வடிவத்துல ஒரு மாபெரும் ஒரு ஸ்லாக்கியமா திருச்சபையா அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கிறிஸ்து இயேசு வச்சிருக்கார். அவரோட கூட நம்ம பாடுகளை சகிச்சோம்னா அவரோட கூட ஆளுகைன்னு பாக்குறோம். அந்த பாடுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சிரேனே ஊரானாகிய சீமோன் சுமந்த சிலுவை தான் இங்க நமக்கு பாடுகள் பாக்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாம் பிள்ளைகளால் சுதந்திரமானவர்கள், தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமே. கிறிஸ்துவனில் கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாட்டு பாடல் அப்படியாகும். பாருங்க, ரொம்ப தெளிவா பவுல் எழுதுறாங்க. கிறிஸ்துவுடனே கூட நாம மகிமைப்படும்படிக்கு, எப்படி கிறிஸ்து இயேசு ஒரு மகிமைக்குள்ள போனாரோ அவரை போலவே நாமளும் அந்த மகிமைக்குள்ள போகணும் அப்படின்னா ரொம்ப தெளிவா எழுதுறார். அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அப்ப அந்த பாடுபடுற விஷயம்தான் ஒரு மாபெரும் ஒரு ஸ்லாக்கியம். சிரேனே ஊரானாகிய சீமோன் அந்த ஒரு பாரமான சிலுவை படுவது என்ன பண்ணாருன்னா கொஞ்ச நேரம் கிறிஸ்து இயேசுக்காக வந்து சுமந்தார். பவுல் இதை வந்து இன்னொரு இடங்கள் எழுதும் போது ரொம்ப தெளிவா நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் தீமோத்தேயுல. அவரோட கூட பாடுகளை நாம் சகித்தோமே, ஆனால் அவரோட கூட நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா
ஆளுகை செய்யறோம் அப்படின்னு பாக்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப பாக்குறோம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஒரு பாரமான ஒரு சிலுவையை அந்த கொல்கதா மலை நோக்கி தூக்கிட்டு போகும்போது கொஞ்ச நேரம் அந்த பாடுகள்ல ஒரு பங்காளியா இருப்பதற்கு யாருக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா சிரேனே ஊரானாகிய சீமோன். இன்னைக்கு அதேதான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நமக்கு கூட கிறிஸ்து இயேசுவுக்காக அந்த ஒரு பாரமான ஒரு சிலுவையை சுமப்பதற்கு தேவன் நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அப்படின்னா பிரதர், அந்த சிலுவைனா என்ன பிரதர் அப்படின்னா, சிலுவைனா ஒண்ணும் இல்ல, கிறிஸ்து இயேசுடைய அந்த பாதச்சோடுகளை பின்பற்றக்கூடிய நாம அப்படி அந்த வழிகளை பின்பற்றி போகும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பாரமான அனுபவங்கள், கசப்பான அனுபவங்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வேணா எடுத்துக்கலாம், அவமானம், கேலி பேச்சு எப்படி வேணா எடுத்துக்கலாம். இந்த சிலுவையை சுமந்து யார் அவருக்கு பின்னாடி போறாங்களோ அவர்தான் வசனம் சொல்லுது, அவன் தான் எனக்கு பாத்திரம் அப்படின்றார். அப்படின்னா இன்னைக்கு கிறிஸ்து இயேசுக்காக நம்ம சிலுவையை சுமக்கணுமே, கிறிஸ்து இயேசு இல்லையே பிரதர் அப்படின்னு கேட்டா யோவான் ரொம்ப தெளிவா எழுதுறாரு. நமக்கு யார் இங்க கிறிஸ்து அப்படிங்கிற வார்த்தைய படிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 16. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் தன்னுடைய ஜீவனை பிரதர் நீங்க ஸ்லைட் மாத்த வேணாம் பிரதர், நான் மாத்திட்டு இருக்கேன் ஸ்லைட்ஸ். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். யோவான் ரொம்ப தெளிவா எழுதுறார். இங்க இந்த பாரமான சிலுவை கிறிஸ்து இயேசுக்காக சுமக்கிறது இங்க யாருக்கு ஒப்புமையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாமும் சகோதரருக்காக நாம் ஜீவனை கொடுக்க எப்படி இருக்கோம்னு கேட்டீங்கன்னா கடனாளியா இருக்கிறோம். அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அவர் எப்படி கொல்கதா மலையை நோக்கி போகும்போது சிரேனே ஊரானாகிய சீமோனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதோ, இந்த கடைசி காலத்துல கிறிஸ்து இயேசுக்காக பாடுபடுறதுக்கு தேவன் வாய்ப்பு கொடுக்கிறார். நாம நம்ம கூட இருக்கக்கூடிய உடன் அங்கங்களுக்காக நாம் ஜீவனையும் கொடுக்க துணியக்கூடியவர்களா இருக்கும். இது பவுல் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எழுதும் போது சபை நிமித்தமா அநேக பாடுகள் பவுலுக்கு வந்துச்சு. அப்படி அந்த பாடுகள் பவுல் ஏற்றுக்கொள்ளும் போது என்னன்றாருன்னா, கிறிஸ்துடைய உபத்திரவத்துல குறைவானதை அவருடைய சரீரமாக சபைக்காக என் லைஃப்ல நான் என்ன பண்றேன்னா நிறைவேற்றேன் அப்படிங்கிறார். வாசிக்கலாம் கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாமிசத்திலே நிறைவேற்றுகிறேன். ரொம்ப தெளிவா எழுதுறார். கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை எப்படி அங்க சிறையிலே ஊரானாகிய சீமோனுக்கு ஒரு மாபெரும் வாய்ப்பு கிடைச்சதோ, பவுல் எழுதுறார் சபையின் பிள்ளைகளுக்காக அந்த உபத்திரவத்தை என்னுடைய மாம்சத்துல கிறிஸ்து இயேசுடைய சரீரத்துக்காக நான் ஏற்றுக்கொள்றேன். இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சிலுவையை தூக்கிட்டு போனார். அப்போ ஒரு பரிபூர்ண மனுஷனுடைய தன்மை அங்க எப்படி இருக்குன்றத நம்ம கவனிக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிக்கு ஒரு பரிபூர்ண மனுஷன் ஒண்ண இயேசு கிறிஸ்து சகோதரர் அருமையா எழுதுறாரு. இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ஜெயிண்ட் மாதிரில இந்த பூமிக்கு வரல, பயங்கர பலசாலியாலாம் வரல. ஆதாம் எப்படி படைக்கப்பட்டிருந்தாரோ ஆதாமுக்கு இணையா ஒரு சராசரியான மனிதனா பரிபூர்ண மனித தன்மையில இருந்தார். அவர் ஒரு காட்டு மிராண்டித்தனமாகவோ மிருகத்தனமாகவோ இல்லைன்னு பிரதர் எழுதுறார். அப்படின்னா எப்படி பிரதர் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு பரிபூர்ண மனுஷனுக்கே உண்டான எல்லா விஷயமும் நம்முடைய கத்தருக்கு இருந்துச்சு. ரொம்ப எளிமையா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பிறக்கிற சிறு பிள்ளைகளை நீங்க எடுத்துக்க, இன்னைக்கு நம்மளை விட திடீர்னு ஒரு சின்ன ஒரு பொருளை தரையில போட்டோம். நமக்கு ஒரு 30-35 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சின்ன பொருள் நம்ம அப்படியே பார்ப்போம். இத்தனைக்கும் நம்ம ஒரு சரீர வளர்ச்சியில பெரியவங்களா இருந்தாலும் நம்மளால அந்த ஐசைட்ல அந்த பொருளை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஒரு சின்ன பிள்ளை டக்குன்னு இருக்கும். அதே போல ரோட்ல நம்ம போயிட்டு இருக்கோம், ஒரு மோசமான ஒரு வாசனை வருது அப்படின்னா
அந்த வாசனை ஒரு சராசரியான மனுஷனுக்கு வர மாதிரி ஒரு ஒரு பிறந்த குழந்தை கொஞ்சம் வளர 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 அவங்களுக்கு எல்லாமே சென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா அவங்க கிராஃப் மேல போயிட்டு இருக்கு. இது மாம்சத்துல விழுந்த நமக்கே எப்படி இருக்குன்னா, ஒரு பர்ஃபெக்டா இந்த பூமியில பிறந்த நம்முடைய ரட்சகருக்கு அவர் ரொம்ப மென்மையா இருந்திருப்பார். ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப சென்சிட்டிவா இருந்திருக்கும். அவருடைய நுகர்தல் ஆகட்டும், அவருடைய பார்வை ஆகட்டும், எல்லாமே நம்மளை எல்லாரும் விட ஒரு ஹை குவாலிட்டியில இருக்கும். அவர் இரக்கம் செய்யறது, அன்பு செய்யறது, எதையுமே நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டே பார்க்க முடியாது. அப்படி ஒரு பரிபூர்ண மனுஷனா தனக்குள்ள ஜீவன் பெற்றிருந்து வந்த அவரு நம்முடைய பாவங்களுக்காக பாவ நிவாரண பலி ஆனாரேன்னு இருக்கு. எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ப்ராசஸ நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய ஞானஸ்தானத்திலே அவர் என்ன பண்றாருன்னு ஆரம்பிக்கிறார். தன்னுடைய ஞானஸ்தானத்துல எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய ஊழிய நாட்கள்ல அநேகரை என்ன பண்ணாருன்னா குணமாக்குறார். குணமாக்கும் போது பைபிள்ல வசனம் நம்ம கவனிக்கிறோம். அப்படி அவர் குணமாக்கும் போது அவர்கிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டுச்சு. ஒரு முறை ஒரு ஸ்திரீ வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறாங்க. உடனே கேட்கிறார், என்னை தொட்டது யாரு? என்னிடத்துல வல்லமை புறப்பட்டதை நான் என்ன பண்றேன் காண்கிறேன். அப்படின்னா தன்னுடைய இந்த ஜீவ உரிமைகளை, தன்னுடைய லைஃப கொஞ்சம் கொஞ்சமா பாவத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக அவர் தன்னுடைய வல்லமையை என்ன பண்றாருன்னா அந்த லைஃப் ரைட்ஸ இழக்க ஆரம்பிச்சிருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இந்த ப்ராசஸ் அவருடைய பேப்டிசத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆனதை நம்ம கவனிக்கிறோம். சோ இதுக்கு ஆதாரமா ஒரு வசனம் படிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கினபடியினாலேயே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். பாருங்க, வசனம் தெளிவா இருக்கு. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே எல்லா ஜனங்களும் அவரை தொடரணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்படின்னா தன்னுடைய அந்த ஜீவ உரிமைகளை, அந்த ஒரு லைஃப் ரைட்ஸ அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாருன்னா இழந்துட்டு இருக்காரு. ஒரு பரிபூர்ண மனுஷன் தன்னுடைய உரிமைகளை என்ன பண்றாருன்னா பாவிகளா இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றாரு. இப்படி அந்த பாரமான சிலுவையை தூக்கிட்டு போயிட்டு இருக்கும் போது அங்க பயங்கரமான ஒரு கூட்டம், அநேக எருசலேம்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்திரீகள் பயங்கரமா அழுகுறாங்க. இயேசு கிறிஸ்து இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த சிலுவையை சுமந்துட்டு போற காரியத்தை குறிச்சு அவர்கள் பயங்கரமா அழுகுறாங்க. அப்படி அழும்போது இயேசு கிறிஸ்து இன்னொரு வார்த்தையை வந்து சொல்றார் அவங்க கிட்ட. அப்படின்னா, நீங்க எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்குன்றார். படிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இயேசு அவர்களை முகமாய் திருப்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். சோ என்ன சொல்றார், அந்த அநேக ஸ்திரீகள் அழுகுறாங்க. அந்த அழுகக்கூடிய ஸ்திரீகளை பார்த்து நம்முடைய ரட்சகர் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிக்கலாம். நீங்கள் எனக்காக அழாமல். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப தெளிவா இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு பின் நாட்கள்ல வரப்போகிற நியாய தீர்ப்பு அறிஞ்சு அந்த வார்த்தை பேசுறார். எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் அப்படிங்கிறார். சோ இது என்னன்றது நல்லாவே தெரியும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்துக்கு பிற்பாடு கம்ப்ளீட்டா இந்த ரோமர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் தேசத்தை சூறையாட போறாங்க. இந்த ஒரு நியாய தீர்ப்பு எக்ஸாக்டா வரும்னு இயேசு கிறிஸ்துக்கு நல்லாவே தெரியும். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு மாபெரும் ஒரு ரத்தப்பலியை நீங்க வாங்கிக்கிட்டீங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள கொடுக்கும் போது ஒரு காயின் பாஸ் பண்ற மாதிரி அப்படியே நடக்கும். முதல்ல யூதாஸ் வருவாரு, அவர் இயேசு கிறிஸ்துடைய ஜீவன்ற விஷயத்த அப்படியே தள்ளி விடுவார். யாருக்கிட்டன்னா பிலாத்துக்கிட்ட, மன்னிக்கவும் பிரதான ஆசாரிகிட்ட. பிரதான ஆசாரியர்கள் வேதபாரர்கள் யோசிப்பாங்க, இந்த ரத்தப்பலி நமக்கு இருக்குன்னு சொல்லி பிலாத்துக்கிட்ட தள்ளி விடுவாங்க. பிலாத்து என்ன யோசிப்பாருன்னா, இவர் மேல நான் ஒரு குற்றத்தையும் காணல, இந்த ரத்தப்பலி நமக்கு இருக்குன்னு சொல்லி ஏரோது கிட்ட தள்ளி விடுவார். ஏரோது திரும்ப எனக்கு இந்த ரத்தப்பலி வேணாம்னு சொல்லி பிலாத்துக்கிட்ட தள்ளி விடுவார். மறுபடியும் பிலாத்து சொல்லுவார், இந்த ரத்தப்பலிக்கு நான் பாத்திரம் நல்லன்னு சொல்லும் போது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தான் ஒரு வார்த்தையை அங்க பேசுவாங்க.
இவனுடைய ரத்தப்பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும், இவனை சிலுவையில் அறையும் அப்படிம்பாங்க. சோ அந்த விஷயத்தை தான் இமீடியட்டா இயேசு கிறிஸ்து அட்ரஸ் பண்றார். நீங்க எனக்காக அழாதீங்க, பின்னாடி ஒரு மாபெரும் ஒரு நியாய தீர்ப்பு இந்த தேசத்துக்கு வரப்போகுது, இன்ஃபேக்ட் உங்களுடைய குழந்தைகளுக்கு வரப்போகுது, நீங்க அதை நினைச்சு அழுங்காம்பாங்க. சோ இதே அன்புக்குரிய சகோதர சகோதரி, நமக்கு கூட ஒரு டீப்பர் லெசன் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். எவ்ரி இயர் மெமோரியல், நினைவு கூறுதல், நம்முடைய பாவங்களுக்காக கர்த்தர் இயேசு மரிச்சார் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருந்தாலுமே அவர் பட்ட பாடுகள் நினைவு கூறுறது நல்லதுதான். அவர் பட்ட பாடுகளும் அவர் வாங்கின அடிகளும் அவரை உண்மையினால அங்க துப்புனதும் இதை குறிச்சு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணி அழாம, இப்போ இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்கிட்ட சொன்ன மாதிரிதான் நம்ம கிட்ட சொல்றாரு. நான் ரேன்சம் கொடுத்த 3ஆம் நாள்ல உயிர்த்தெழுந்த, இப்ப 2ஆம் வருகையில என்னுடைய ராஜ்யத்தின் காரியங்களை பண்ணிட்டு இருக்க, நீங்க எனக்காக அழாதீங்க, இந்த ஒரு மாபெரும் அழைப்புக்குள்ள எந்த அளவுக்கு உத்தமமா இந்த ஒரு பந்தியில நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறத குறிச்சு உங்களை குறிச்சு நீங்க என்ன பண்ணுங்கன்னா அழுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் நீங்க ஞாபகப்படுத்துறேன். சோ அவர் சொன்னபடியே இந்த 70 வார தீர்க்க தரிசனம் இங்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் தேசத்துல ஃபுல்ஃபில் ஆகுது. படிக்கலாம், தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர் ஒரு வாரம் அளவும் அனைவருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது வழியிலே காணிக்கையையும் ஒளியினத்தவர் அருவருப்பான செட்டைகளோடு பாலாக்குகிறவன் இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலாக்குகிறவன் மேல் திருமட்டும் செரியும் என்றான். பாருங்க, அவர் சொன்னபடி நம்ம தானியேல் 9ஆம் அதிகாரம் 24 இருந்தே வசனங்கள் படிச்சோம்னா அந்த 70 வார கணக்கு அவர் சொல்லுவார். எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்குன்னு தெரியும்னா, ஆல்ரெடி ப்ராபசி இருக்கு, இஸ்ரேல் தேசம் ஒண்ணும் இல்லாம சிதறடிக்கப்பட போகுன்றது நல்லா தெரியும். இந்த ப்ராபசியை மைண்ட்ல வச்சுட்டு தான் அவர் சொல்றார், ஏதோ கோழி தன் குஞ்சுகளை சிறவின் கீழே சேர்த்துக்கொள்ளும் வண்ணமாக எவ்வளவு முறை நான் முயற்சி பண்ணேன், எனக்கு மனசு இருந்துச்சு, உங்களுக்கு மனசு இல்ல, ஏதோ உங்கள் வீடு உங்களுக்கு என்னாக்கி விடப்படும்னாருன்னா பாலாக்கி விடப்படும். சொன்ன விஷயத்தான் இங்க நினைவு கூறுறார். எருசலேமின் குமாரத்திகளே, எனக்காக நீங்க அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும். அந்த ஒரு பாரமான சிலுவையை தூக்கி போறார். இறுதியா அந்த கொல்கதா அப்படிங்கக்கூடிய அந்த கபாலத்தலம்ங்கிற இடத்துக்கு அவர் அடைஞ்ச பிறகு எப்படி இந்த சிலுவை மரணம், சிலுவையில் இருக்கக்கூடிய தண்டனை அவர்கள் நிறைவேற்றிருப்பாங்க அப்படின்னா, முதல்ல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அந்த சிலுவைய தரையில இப்படி படுக்க வச்சு அது மேல நம்முடைய ஆண்டவரை கிடத்தி ஆணிகள் அடித்து, அதுக்கப்புறம் ஒரு கயிறின் மூலமா அந்த சிலுவை அந்த 4 போர்ச்சேவர்களும் ரொம்ப போர்ஸ்ஃபுல்லா, கிட்டத்தட்ட இந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரிதான், பட் அந்த கரங்கள் ஒன்னா இருக்க மாதிரி இருக்கு, பட் அப்படி இல்ல, நமக்கு தெரியும் இந்த மாதிரி கரங்களை வைடா வச்சுதான் அடிச்சிருக்கணும். சோ இந்த மாதிரி அடிக்கப்பட்டு, நல்லா நீங்க யோசிங்க, சரீரத்துல மாபெரும் ஒரு ஆணி படுது, பயங்கர பெயினா இருக்கும், நைட் ஃபுல்லா சாப்பிடல, தூக்கம் இல்ல, பாரமான சிலுவை, ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு ஹில்ல நம்ம நல்லா இருக்கும்போது ஏறினாலே உடம்பெல்லாம் வலிக்கும். அவ்வளவு கஷ்டத்துல போகும்போது இவர் கைகளிலும் காலில ஆணியை அரைஞ்சிட்டு இந்த சிலுவை எப்படி நிறுத்திருப்பாங்கன்னா, கண்டிப்பா ஒரு குழி நோண்டிருப்பாங்க. அந்த குழிக்குள்ள, அந்த சாக்கெட்டுக்குள்ள அந்த சிலுவை மரத்தை என்ன பண்ணிருப்பாங்கன்னா உள்ள ஃபிட் பண்ணிருப்பாங்க. அப்படி அந்த சரீரத்தை தூக்கி கயிறுனால அப்படி நிறுத்தும் போது அந்த சிலுவை போய் அந்த குழியில படும் இல்லைங்களா, கீழே படும்போது அந்த சரீரம் ஒரு ஷேக் ஒண்ணு ஆயிருக்கும் பாருங்க. அந்த ஆணியோட அந்த சரீரம் ஒரு ஷேக் ஆகும்போது ஒரு சிவியரான பெயின் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய அந்த ஒரு சரீரத்துல இருந்தோம், மாபெரும் வேதனை. இப்படி இந்த சிலுவையில அவர் கொடுமையா இப்படி அறையும் போது கூட அவரை ரொம்ப எழக்கூடிய வண்ணத்துல அந்த சிலுவைக்கு மேல ஐயன் ஆடை அப்படிங்கக்கூடிய ஒரு வாசகம் எழுதி போட்டிருந்தாங்களாம். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நசரேயனாகிய இயேசு யூதருக்கு ராஜா. ஆக்சுவலா அந்த உண்மைதான், இத ஒரு ஏளன பேச்சா எழுதி போட்டிருந்தாங்க. இத அந்த வழியில போகக்கூடிய அநேக ஜனங்கள் பார்த்து பயங்கரமா கிண்டல் பண்ணாங்க. இவர் தேவதூஷணம் பண்ணார்,
தேவனுடைய பிரமாணத்தை கீழ்ப்படியல, அதனாலதான் இப்படி வந்து சிலுவையில தொங்கிட்டு இருக்காருன்னு சொல்லி எல்லா ஜனங்களும் பார்த்துட்டு தன்னுடைய தலையை துலுக்கி, நீ தேவனுடைய குமாரனானா இறங்கி வா, எங்களை காப்பாத்தணும்னு சொல்லி, இப்ப உன்னையே உன்னால காப்பாத்திக்க முடியலன்னு சொல்லி பயங்கரமான வார்த்தைகள் பேசுறாங்க. ரொம்ப ஒரு கடுமையான ஒரு மனநிலையில, சரீரத்துல பயங்கரமான ஒரு பெயினோட அவர் வந்து என்ன ஆகுறாருன்னா சிலுவையில தொங்குறாரு. ஆக்சுவலா சிலுவையில அறையக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் சிலுவையில் அறைவாங்கன்னா, திருடர்கள், கலகக்காரர்கள், தேச துரோகிகள், மாபெரும் மோசமான செயல் செஞ்சவங்களதான் சிலுவையில் அறைவாங்க. 2 திருடர்களோட இயேசு கிறிஸ்து என்ன ஆகுறாருன்னா சிலுவையில அங்க அறையப்படுறார். அதனாலதான் ப்ராபசி நம்ம பாக்குறோம், இவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக என்ன பண்ணாருன்னா எண்ணப்பட்டாருப்பா. இங்க வாசிக்கிறோம், ஏசாயா 53ஆம் அதிகாரம் வசனம் 12 வாசிக்கும். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அனைவருடைய பாவத்தை தானே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அனைவரை அவருக்கு பாகம் கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். பாருங்க, நல்லா கவனிக்கலாம். இந்த பாடத்துடைய தலைப்பு அங்கங்க பிரதர் டச் பண்றாரு. பாவ நிவாரண பலி நிறைவேற்றப்பட்டது. இங்க வசனம் பார்க்கிறோம், அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அந்த 2 கல்வருக்கு நடுவில் நின்றதான் பார்க்கிறோம். அக்கிரமக்காரரில் ஒருவராக அவர் என்ன பண்ணாருன்னா எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை, நல்லா கவனிக்கலாம், தேவன் சுமத்துல பாவத்தை அவர் மேல, அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்துன்னா தாமே ஏற்றுக்கொண்டு அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகர் என்ன பண்ணுவோம்னா பங்கா கொடுக்கும். அப்படின்னா அந்த பாவங்களை தானாக ஏற்றுக்கொள்றார். அப்படி ஏற்றுக்கொண்டு ஒரு மோசமான நிலைமையில சிலுவையில் இருக்கும்போது நம்ம கவனிக்கிறோம், யாருமே அவருக்கு சப்போர்ட்டா இல்ல. அவருக்கு சப்போர்ட்டா அங்க ஒரே ஒரு அப்போஸ்தலா நிக்கிறார், அவங்களுடைய அம்மா நிக்கிறாங்க, அவங்களுடைய சித்தி நிக்கிறாங்க, ஒரு சிலர் நிக்கிறாங்க. அவங்க யாருன்னு கூட வசனத்துல படிச்சிடலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யோவான் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இயேசுவின் சிலுவை அருகே அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். பாருங்க, இந்த சிலுவையின் மத்தியில எக்ஸாக்டா யார் இருக்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய அம்மா, அவங்க அம்மாவுடைய சகோதரி கிளையோப்பா மரியாள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3 மரியாள் அங்க இருக்கிறாங்க, மகதலேனா மரியாள் இருக்காங்க. சோ இதேதான் வந்து நம்ம மத்தேயிலேயே வசனங்கள் படிக்கிறோம். அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாளும் யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும் செபதேவின் குமாரனுடைய தாயும் இருந்தார்கள். அப்ப கவனிக்கிறோம், இவங்க வந்து நிக்கிறாங்க, பட் இவங்கனால எதுவுமே செய்ய முடியல. சிலுவையில கஷ்டப்படக்கூடிய நம்முடைய ஆண்டவருக்காக இவங்கனால எந்த வகையான ஆறுதலும் சொல்ல முடியல. கிட்டத்தட்ட ஒரு இயலாமை நிலையில தான் நிக்கிறாங்க. காரணம், ஃபுல் பவர் அங்க ரோமன் கவர்மெண்ட் சாத்தான் கொடுத்துட்டா. கம்ப்ளீட்டா என்ன பண்றாங்கன்னா அவருடைய ஆண்டவர் போட்டு சித்திரவதைப்படுத்துறாங்க. 9 மணிக்கு அறையப்பட்டார், அவருடைய சரீரம் அப்படியே இருக்கு. 12 மணிக்கு மேல ஒரு கம்ப்ளீட் டார்க்னஸ் அங்க வந்ததை பாக்குறோம். இதுக்கு நடுவில் அவரு கூட வந்து 2 கல்வர்கள் அறையப்பட்டிருந்தாங்க. ஒரு கல்வன் வந்து பயங்கரமா இகழ்ந்து பேசுறான் நம்முடைய ஆண்டவரை, மோசமான ஆளு, இப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்னு சொல்லி மைண்ட்ல எண்ணம் நினைச்சிட்டு, இவரும் நம்மள மாதிரி மோசமான ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு கல்வன் அவரை நல்லா அப்சர்வ் பண்றாரு. ஏன்னா அந்த கல்வன் சாக போறான், தான் செஞ்ச தப்ப உணர்ந்து வருந்துறான். இவரை பாக்குறாரு, இவர் எந்த தப்புமே செய்யல. தனக்கு எதிராக என்ன வந்தாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த மறு உத்தரவும் சொல்லாம ரொம்ப அமைதியா பொறுமையா எல்லாத்தையும் ஏத்துக்கிறார். இவர் நினைச்சிருந்தா இந்த சிலுவையிலிருந்து ஒரு பவரை யூஸ் பண்ணிருக்க முடியாதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணிருக்க முடியும். ஆனா இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் அப்படியே என்ன பண்றாருன்னா கண்ட்ரோல் பண்றாரு. ஏன்னா கெத்செமனே தோட்டத்துல அந்த இருள் சூழ்ந்த வேலையில கூட சொல்றார், நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு மேலாக
ஆயிரக்கணக்கான தூதர்களை தேவன் அனுப்புவார். ஸ்டில் அந்த வல்லமை இருக்குன்றத அவங்க விட்னஸ் பண்ணார். அப்படி இருந்த சிலுவையில ரொம்ப அமைதியா பொறுமையா எல்லா விதமான பேச்சுக்களையும் நிகழ்ச்சிகளையும் அடியையும் திட்டையும் வாங்கிட்டு அமைதியா நிக்கிறதா இந்த கல்வன் பார்க்கணும். இந்த கல்வனுக்கு சிலுவையில ஒரு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுது. யார் இவரு, எப்படி இப்படி இருக்கிறாருன்னு சொன்னா, இதுக்கு முன்னாடியே ஒருவேளை இந்த கல்வன் அவருடைய சத்தியங்களை குறிச்சு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். உடனே கேட்கிறாப்ல, ஆண்டவரே நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லும்போது கூட நம்ம அடிப்படை வேத பாடத்துல பார்த்திருக்கோம். அதை பிரதர் இந்த சப்ஜெக்ட்ல தெளிவா எழுதுறார். வெரிலி வெரிலி ஐ சே அன்டு யூ டுடே அப்படிங்கிறக்கப்போ கமா வரணும், டுடேக்கு முன்னாடி கமா வரக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட் பிரதர் இந்த இடத்துல டீடைல்ல ஒரு ரெண்டு பேராகிராஃப் எழுதுறார். நமக்கு தெரியும், இன்றைக்கே நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய்ங்கிறதா சரியான ஒரு மொழிபெயர்ப்பு. சோ நம்ம கவனிக்கிறோம், இப்ப இயேசு கிறிஸ்து எல்லா பவரும் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு பயங்கரமான கான்பிடன்ட் இருக்கு. எப்படி கெத்செமனேல ஒரு தூதன் தேற்றினாரோ அதே போல தேவன் சார்பா ஒரு கல்வன் சர்டிபிகேட் கொடுக்குறாப்ல, அவருதான் உண்மையா இருக்கிறாரு, அவருதான் நீதி உள்ளவரா இருக்காரு. அந்த கல்வன் பேசும்போது இயேசு கிறிஸ்து ஒரு ஹையஸ்ட் அத்தாரிட்டியில கம்ப்ளீட் கான்பிடன்ஸ்ல என்ன வார்த்தை சொல்றாருன்னா, நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா, அந்த ராஜ்யம் துவங்கும் போது என்னுடனே கூட நீயும் அந்த ஒரு ஏதேன் அப்படிங்கக்கூடிய ஒரு சிங்கார தோட்டத்தில் இருப்ப அப்படின்னார். இவருக்கு நல்லா தெரியும், இவர் மறிச்சு 3ஆம் நாள்ல இவங்க அப்பா இவரை உயிரோட எழுப்புவார். ஏன்னா இவருடைய பலி அந்த அளவுக்கு பூரணமா இருக்கிறத தேவன் அங்கங்க விட்னஸ் பண்ணார். இப்ப சிலுவையில ஒரு கல்வன் மூலமா என்ன பண்றாருன்னா விட்னஸ் பண்றது. இது ஏன் பிரதர் இன்னைக்கு நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அந்த கல்வனை போலதான் நம்மளும் அவரோட கூட சிலுவையில அடையப்படுறதுக்கு வாய்ப்பு. அவருடைய லைஃப பாக்குறோம், அதுக்கு ஒப்பான ஒரு சாயலா நாம மாறணும் அப்படிங்கிறத நீங்க ரொம்ப தெளிவாக கவனிக்கும். சோ வாசிக்கலாம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பேரிட்டும் தேவன் இவ்விடத்திலே முன்னிறுத்தினாரும் அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் கொடுத்திருக்கிறார். சோ இங்க பிரதர் எழுதக்கூடிய விளக்கத்துல கூட ரொம்ப தெளிவா எழுதுறாரு. என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப ஷார்ட்டா நம்ம பார்க்கணும் இந்த பாயிண்ட், தெரிஞ்ச விஷயம் தான். என்ன ஒரு பாயிண்ட் எழுதுறாருன்னா, யாருக்கெல்லாம் அந்த தேவனுடைய பிள்ளைகள் ஆகக்கூடிய மகிமை கிடைக்கும் அப்படிங்கிறாருன்னா, அப்படின்னா கல்வன் பரலோக வாய்ப்பை பெறுவாரான்னு கேட்கும்போது இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பரலோக வாய்ப்புங்கிற ஒரு கதவே எப்பதான் முதல்ல ஓபன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து முதல்ல மறிக்கணும். இயேசு கிறிஸ்து மறிச்சு, ஏன்னா அதுக்கு முன்னாடியே கல்வர்கள் மறிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மறிச்சு பெந்தெகோஸ்தே நாள்ல என்னைக்கு சீஷர்கள் அந்த ஒரு பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்றாங்களோ அங்கதான் அழைப்பு ஆரம்பமாகும். ஏன்னா அநேக இடத்துல சொல்றார், சீஷர்கள் இதுக்கு முன்னாடி இன்னும் பரிசுத்தாவியை பெறல அப்படின்றார். வாசிக்கலாம், யோவான் 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். யோவான் 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். தன்னை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இன்னும் மகிழ்ச்சியாதபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. சோ அப்படின்னா இந்த கல்வனுக்கு என்ன நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நமக்கு தெரியும், பரலோக வாய்ப்பு இல்ல. யோவான் ஸ்தானகன் இருந்தார் இல்லையா? யோவான் ஸ்தானகன் எப்படி இருந்தாருன்னா, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த சமகாலத்திலே இருந்தார். பட் இயேசு கிறிஸ்துடைய மரணம் சம்பவிக்கிறதுக்கு முன்னே தன்னுடைய ஜீவன் என்ன பண்ணிட்டாருன்னா அவரு இழந்துட்டார். சோ அவருக்கு என்ன வாய்ப்புன்னா, பூமியில உயிர் தெளிந்து ஒரு மனித சரீரத்துல வரக்கூடிய வாய்ப்பு, விசேஷமா முற்பிதாக்கள் வாய்ப்பு. நீங்க சர்வர் கோட் பண்ணும்போது அப்படி பூமியில உயிர் தெளிந்து வரக்கூடிய மனிதர்களே யோவான் ஸ்தானகன் பெரியவரா இருப்பாரு. ஆனா பரலோக மேன்மை நீங்க கம்பேர் பண்ணும்போது யோவான் ஸ்தானகன் தான் பரலோக ராஜ்யத்துல யாரு சிறியவனா இருப்பானோ அவர் யோவான் ஸ்தானோட பெரியவர் அப்படின்னு எழுதுறார். படிக்கலாம், 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஸ்திரீகளின் இடத்திலே பிறந்தவர்கள்
யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவரும் எழுந்தினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். சோ இங்க இந்த கிளாரிபிகேஷன் கொடுக்கிறார். கல்வன் என்ன ஒரு சூழ்நிலைக்கு வருவார்னா, நாளைக்கு ராஜ்யத்துல உயிர்த்தெழுந்து வருவார். அப்படி உயிர்த்தெழுந்து வரக்கூடிய மக்கள்ல யோவான் ஸ்நானகன் பெருசா இருப்பார். கிட்டத்தட்ட யோவான் ஸ்நானகன் மாதிரி கிறிஸ்து இயேசுக்கு முன்னாடியே மறிச்சிட்டாரு அந்த கல்வன்கிற பாயிண்ட் அவர் என்ன பண்ணாருன்னா எழுதுறாரு. அப்படின்னா யாருக்கு அந்த மெயின் பார்க்கும்போது எபேசியர் 1:14 பாக்குறோம், யாரெல்லாம் அந்த ஆவியின் அச்சாரம் கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்குதான் அந்த மேலான வாய்ப்புன்னு பாக்குறோம். படிக்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனானோ அவனுக்கு தேவனுடைய மத்தியிலிருந்து ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுத்தோம் என்றது. அப்ப இங்க கவனிக்கிறோம், இந்த வாக்குத்தத்தம் விசேஷமா அந்த ஆவியின் அச்சாரத்தை பெற்ற சபை வகுப்பாருக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மாபெரும் அழியாமை கிடைக்கும் போது, பட் அந்த கல்வனுக்கு அழியாமை கிடையாது. ஒரு பூமிக்குரிய ஒரு சுதந்திரம், விசேஷமா அந்த ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு கிங்டம்ல அவர் வருவாருங்கிறத அவர் சிலுவையில் இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன பண்றாருன்னா சொல்றாரு. அவர் இன்னும் மறிக்கவே இல்லை. பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, மறிக்கிறதுக்கு முன்பாகவே ரொம்ப தெளிவா பேசுறார். டவுட்டாவெல்லாம் பேசவே இல்லை. இன்றைக்கு நான் உனக்கு சொல்றேன், நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்ற சொல்றார். சொல்லி அவர் இந்த சிலுவையில கிட்டத்தட்ட 6 மணி நேரம் தொங்குறார். அந்த 6 மணி நேரத்துல விசேஷமா மதியம் 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா அந்தகாரம் அங்க சூழ்ந்து இருக்கிறத பார்ப்போம். அப்படி இந்த சிலுவையில் இருக்கக்கூடிய தருணத்துல இயேசு கிறிஸ்து போட்டிருந்த உடை பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான உடையா இருந்துச்சு. அந்த இயேசு கிறிஸ்துவ அறைய கொண்டு போன அந்த போர் சேவகர்கள் 4 பேர் அந்த டிரஸ் மேல அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அபிப்பிராயம், எப்படியாவது அந்த வஸ்திரம் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த வஸ்திரத்தை தங்களுக்கு பங்காக அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா எடுத்துக்கொள்ள பிரயாசப்பட்டாங்க. அதுக்காக அவர்கள் சீட்டு போட்டாங்க அப்படின்றதுக்கும் நம்ம பார்த்தோம். இங்க போர் சேவர்களுக்கு வசமா வந்த ஆடை மாதிரி இங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி கிறிஸ்து இயேசுடைய வெளியேற பெற்ற உடை சீட்டு இன்னைக்கு நம்ம பேர் மேல விழுந்திருக்கு. திருச்சபையின் அழைப்புக்குள்ள வந்த அநேக சகோதர சகோதரிகள் மேல விழுந்திருக்கு. அப்படின்னா என்ன உடை பிரதர் அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவுக்கு தேவன் கொடுத்த அந்த நீதியின் வஸ்திரம். இன்னைக்கு அந்த வஸ்திரத்தை இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்துட்டு போயிருக்கார். அந்த வஸ்திரத்தை தரித்து கொண்ட நாம கிறிஸ்து இயேசு வைத்து போன அதே வழியில அந்த பாதச்சூடுகளை நடக்கும்போது நமக்கும் ஒரு அருமையான ஒரு வஸ்திரம் என்ன பண்றாருன்னா அவர் தரிப்பிக்கிறார். அநேக பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியில ஒரு ராஜரீக குடும்பத்துல ஒரு மணவாட்டி வகுப்பாரா, ஒரு சித்திர தைலாடை தரித்த ஒரு அன்பு சகோதரனா சகோதரியா நம்ம மாறி போய் ஜொலிக்க இந்த ஆடை இப்ப நமக்கு கொடுத்துருக்க. நம்ம ஒவ்வொருத்தரும் ஞானஸ்தானத்துல பெற்றுக்கொண்ட அந்த நீதியின் வஸ்திரம் ஒவ்வொரு நாளும் இந்த பாடுள்ள பாதையில சிலுவையில சுமந்துட்டு போகும்போது அநேக உபத்திரவங்கள் மூலமாக குத்தப்படுது. எப்படி ஒரு எம்ப்ராய்டரி ட்ரெஸ் அநேக ஊசிகளால குத்தப்பட்டு அது உருவாக்கப்படுதோ அந்த மாதிரி அநேக விதமான கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாமே சொல்லலாம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவமானம், கேலி பேச்சு, தீமையான பேச்சு, இது எல்லாம் தாங்கிக் கொண்டு பொறுமையோடு சகோதர சகோதரர்கள் மத்தியில சகிச்சு கிறிஸ்து இயேசுவை போலவே ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்து பத்தி அழகா இருக்கும். இவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவ ஸ்பை பண்ண ஒரு சோல்ஜரை அனுப்பிச்சு வைப்பாங்க. அந்த சோல்ஜர் போய் கூட்டத்துல இருந்து இயேசு கிறிஸ்துவ அப்சர்வ் பண்ணிட்டு அந்த சோல்ஜர் ஒரு வார்த்தை சொல்லுவாப்புல, அந்த மனுஷன் பேசுகிற பிரகாரமாக இது வரைக்கும் யார் பேசி நான் கேட்டதில்லை. அப்ப அவ்வளோ அருமையா அவர் பேச்சிலையும் அவருடைய நடத்தையிலும் அவருடைய சிந்தனையிலும் இருந்திருக்கார். இன்னைக்கு அதே வஸ்திரத்தை நம்ம வாங்குறோம். அநேக உபத்திரவங்கள் நமக்கும் வருது, பாடுகள் வருது. இதுல கிறிஸ்து இயேசுவை போல தேவன் கிட்ட யார் சர்டிபிகேட் வாங்குவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையாகவே அவருடைய சரீரத்தின் அங்கமாக
ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டு இந்த கடைசி நாட்கள்ல எப்படியாயினும் அவருடைய சரீரத்துல குறைவான பாடுகளை பவுல் அனுபவிச்ச மாதிரி நாங்களும் அனுபவிக்கிறோம், எங்களுக்கும் அந்த பாடுகள் வேணும்னு சொல்லி வாஞ்சையோடு பின்பற்றக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு தான் இந்த வாய்ப்பை அவர் கொடுக்கிறார். சோ படிக்கலாம். சங்கீதம் 45:14. சங்கீதம் 16. சித்திரத்தையாரையை பறித்தவனாய் ராஜாவினிடத்தில் அழைத்துக் கொண்டு வரப்பட்டதால் அவை பின்னாலேயே சொல்லும், அவளுடைய தோழிகளாகிய கன்னிகள் உன்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். பாருங்க, திருச்சபையின் பிள்ளைகளை பத்தி சொல்லும் போது ஒரு கிராண்ட் ட்ரெஸ் கொடுக்கிறார். அது அவர்கள் வாழ்க்கையில கிறிஸ்தேசுடைய கிருபையில் அவர்கள் பெற்றுக்கொண்டது நம்ம பாக்குறோம். யாக்கோபு கூட அருமையா எழுதுறார், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுவதுமான. அப்படின்னா தேவன் நம்மளை அப்படியே வந்து விடல. நம்ம திக்கற்ற பிள்ளைகளா இருக்கிறோம், விதவைகளா இருக்கிறோம். விதவைகள்னா அதாவது சோரம் போனவர்களா இருக்கிறோம். நம்மளை தேவன் போஷிக்கிறார். எப்படி போஷிக்கிறார்னா கிறிஸ்து இயேசுடைய உடை கொடுக்கிறார். அந்த உடையை பெற்றுக்கொண்ட பரிசுத்தவான்களாகிய நாம அதை கரைபடாதபடிக்கு தேவனும் பாதுகாக்கிறார். நாம எந்த அளவுக்கு அந்த வஸ்திரத்தை, அந்த நீதியின் வஸ்திரத்தை கரைப்படுத்தாம வச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு மாபெரும் ஒரு கேள்வி. இறுதியா அவர் அந்த சிலுவையில மதியம் 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் அந்த அந்தகாரத்துல அவர் தொங்கும் போது அநேக சிந்தனைகள் ஓடிட்டு இருந்திருக்கும். ஆக்சுவலா இன்ஃபேக்ட் இயேசு கிறிஸ்துவ அந்த துன்புறுத்தின சீஷர்கள், சீஷர்கள் போர் சேவகர்கள், அந்த 100க்கு அதிபதி, சுற்றி இருந்த அநேகர், அவருடைய நண்பர்களாகட்டும் துரோகிகளாகட்டும் எல்லாரும் ரொம்ப வித்தியாசமாக பார்க்கப்பட்ட தருணம் அந்த 3 மணி நேரம். என்ன நடக்குது ஒண்ணும் புரியல. ஒரு காரிருள். அநேகர் விளக்குகளோட வர்றாங்களா, அந்த அளவுக்கு டார்க் ஷேட். 3 மணி நேரம் அவரு மறுபடியும் மதியம் 12லிருந்து 3 வரைக்கும் தொங்குறார். சரியாக அங்க பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட அதே தருணத்துல 3 மணிக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன்ட்ட ஒரு வார்த்தையை சொல்லி தன்னுடைய ஜீவனை டெபாசிட் பண்றாரு. இதோ என்னுடைய ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறேன் அப்படின்னார். அப்படி அவர் சொல்லி மறிக்கும் போது அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு அப்நார்மலான விஷயம் நடக்குது. திடீர்னு பாத்தீங்கன்னா பூமி எதிர்ச்சி உண்டாகுது. சுத்தி இருந்தவங்க எல்லாம் பயங்கரமா பயப்படுறாங்க, என்ன இப்படி நடக்குதுன்னு. பூமி எதிர்ச்சி உண்டாகுது. விசேஷமா அந்த தேவாலயத்துடைய திரைச்சீலை மேலிருந்து கீழாக அங்க கீழுது அப்படின்னு நம்ம வசனத்துல பார்க்கலாம். சோ நமக்கு எல்லாமே தெரியும், தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிவது அப்படிங்கிறது மனுஷ கிழிக்கலங்கிறது முதல் எவிடன்ஸ். ஏன்னா அது மேல இருந்து தயாராகுது. 2வது எவிடன்ஸ், ஒரு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பரலோகம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பை கிறிஸ்து இயேசுடைய இந்த மரணம், இந்த ஈடுபடியின் மூலமா அவர் என்ன பண்றாரு, நம்ம எபிரேயர்ல வசனம் படிக்கிற மாதிரி தன்னுடைய மாம்சத்தின் திரை வழியா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நம்ம பிரவேசிப்பதற்கு ஒரு மாபெரும் வழியை அவர் ஏற்படுத்துறாருன்னு பார்த்தோம். சரி, அப்படின்னா இந்த தேவாலயத்துடைய திரைச்சீலை ஜஸ்ட் லைக் தட் கிழிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் லைக் தட் இந்த திரைச்சீலை கிழிவதற்கு வாய்ப்பே இல்லை. ஹிஸ்டரியில இந்த ஆத்தர்ஸ் எல்லாம் என்ன எழுதுறாங்கன்னா, இந்த திரைச்சீலை தேவாலயத்துடைய ஸ்கிரீனுடைய சைஸ் சொல்லும் போதே நமக்கு தலை சுத்துது. எப்படி எழுதுறாங்கன்னா, this curtains as being 60 feet long, 30 feet width. 30 அடி அகலமும் கிட்டத்தட்ட அதோடைய ஹைட், லாங் சொல்றது ஹைட் 60 அடியும், திக்னஸ் மட்டும் சொல்றார் 5 இன்ச்சு 5 இன்ச் திக்னஸ் கொண்ட அந்த திரைச்சீலை கிழிபட வாய்ப்பே இல்லை. ஆனா கிறிஸ்து இயேசுடைய மரணத்துல காரிருள், பூமி எதிர்ச்சி, தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிக்கப்படுறது, போர் சேவகன் அங்க சொல்றார், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் விட்னஸ் பண்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அங்க நடக்கிற சம்பவம் எல்லாருக்குமே ஒரு மாபெரும் ஒரு அதிர்ச்சியும், அதே டைம்ல கிறிஸ்து இயேசுவை பின்பற்ற இருக்கக்கூடிய அநேகருக்கு கம்ப்ளீட்டா ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்துச்சு.
ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. இவர்தான் தேவனுடைய குமாரன், இல்லைன்னா இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கர உறுதியோடு இருந்துச்சு. அவர் இறுதியா சொன்ன அந்த தருணம் நம்ம கவனிக்கலாம். எப்படி வந்து ஸ்தேவான் அவர் மரிக்கும் போது அங்க விட்னஸ் பண்ணாரோ அதே ஒரு விஷயம் அந்த வசனம் பார்க்கும்போது, கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் சொன்னார். அதே போலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார் தேவன்கிட்ட, என்னுடைய ஆவியை உம்முடைய கரங்களில் என்ன பண்றேன்னா ஒப்பு கொடுக்கிறது. அப்படி சொல்லும் போது அங்க என்ன நிகழ்ந்தது அப்படிங்கறத வாசிக்கலாம். மார்க் 15ஆம் அதிகாரம் வசனம் 39. மார்க்கு 15ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவருக்கு எதிரே நின்று 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது, மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். அதாவது கம்ப்ளீட் விட்னஸ். மொத்தம் இந்த 3 குற்றவாளிகளோட 16வது நபராக நம்முடைய ஆண்டவர் இருக்கா. அதுல ஒரு நபர் இந்த எல்லாத்துக்கும் இன்சார்ஜ் யாருன்னா ஒரு செஞ்சுரியன். இந்த செஞ்சுரியன் பாக்குறாரு நிகழ்ந்த விஷயம், இயேசு கிறிஸ்து காமிச்ச குணலட்சணம், இதெல்லாம் பார்க்கும்போது கம்ப்ளீட்டா ஓப்பன் விட்னஸ் பண்றாரு. இதெல்லாம் தேவன் கொடுக்கிற சாட்சி, மெய்யாகவே ஒரு தேவனுடைய குமாரன். இந்த சம்பவங்களை கண்டிப்பா தூரத்துல இருந்து இன்னும் சிலர் பார்த்துட்டு வந்திருக்கணும். அதுல விசேஷமா யாருன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அந்தரங்க சீஷர்களாக இருந்த 2 முக்கியமான நபர்கள். ஒண்ணு பாத்தீங்கன்னா அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பும் பரிசேயனா இருந்த விசேஷமா அந்த அந்த ஒரு பிரதான ஆசாரியருடைய அந்த சங்கத்துல இருந்த ஒரு நபரா இருந்த நிக்கோதேம். இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா இன்ஃபுளுயன்ஸ் உள்ள மக்களா இருந்திருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அந்த சான்ஹெரிடன்ல இவங்க பர்டிகுலரா நிக்கோதேமுலாம் ஒரு மெம்பரா இருந்திருக்கணும்ன்றது. அப்படின்னா ஏன் இவங்களால வெளியே வர முடியல, ஏதோ ஒரு பயம். இன்ஃபேக்ட் இயேசு கிறிஸ்துவ ஃபைனலா டிசிஷன் எடுக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸோடைய கூட்டணியில நிக்கோதேமும் ஒருத்தரா இருந்திருக்கணும். அப்படி உள்ள இருந்திருந்தாருன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஓட்டிங் அவர் கொடுத்திருக்கணும். ஒருவேளை இவர் ரொம்ப நல்லவருன்றனால அந்த ஒரு கூட்டத்திலே இவர் இல்லாம கூட அந்த விசாரணைகள் என்ன பண்ணிருக்கலாம், அந்த பிரதான ஆசாரியர்கள் கொண்டு போயிருக்கலாம். பட் விசேஷமா இந்த 2 சீஷர்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கான்பிடன்ட், கிறிஸ்து இயேசுடைய சரீரத்தை அடுத்த லெவல்ல அடக்கம் பண்ணுவதற்கு ஏதுவாக அவர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க துணிஞ்சு சில ரிஸ்க் எடுக்கிறாங்க. படிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். யோவான் 19ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவின் இடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரி போலமும் கலந்து ஏற்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். பாருங்க, இந்த இடத்துல நிக்கோதேமுக்கு ரொம்ப ஒரு கான்பிடன்ட். காரணம், நிகழ்ந்த நிகழ்வு எல்லாம் பார்க்கும்போது இனிமேல் அந்தரங்க சீசன் இல்ல, வெளிப்படையாகவே அவருக்கு நான் சீசனா இருக்குன்னு சொல்லி துணிஞ்சு வந்தார். மாபெரும் விஷயம் அங்க நடக்குது. சோ எப்படி அங்க பஸ்காவுடைய பலி நிறைவேற்றப்படுதோ விசேஷமா, அதுக்கு இணைய நம்ம சங்கீதத்தில் கூட வசனம் படிக்கிறோம், கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனா இருக்கிறார், பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கட்டுங்கிற மாதிரி கம்ப்ளீட்டா என்ன பண்ணாருன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணார். இறுதியா அவர் மறிச்ச இந்த விஷயம் கூட பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே ஒரு மாபெரும் ஒரு விசேஷமான ஒரு சம்பவம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருமே மறுக்க முடியாத, நாளை கிங்டம்ல கூட மறுக்க முடியாத ஒரு உண்மை என்னன்னா, இறுதியா அவர் தன்னுடைய ஜீவனை பிதாவாகிய தேவன் கையில ஒப்படைச்சு மறிச்சார். இவருடைய மரணத்தை குறிச்சு கூட நம்ம பார்க்கும்போது எப்படி இவர் மறிச்சிருக்கலாம்னு சொல்லும் போது கூட ஏதோ ஒரு வகையில் அவருடைய ஜீவன் போகணும்னு பார்க்கும்போது கம்ப்ளீட் பெயின், சரீரம் சிலுவையில தொங்கிட்டு இருக்கு. அப்படி தொங்கிட்டு இருந்தாலும் கம்ப்ளீட் வேதனையில இவருடைய ஹார்ட் பாத்தீங்கன்னா பஸ்ட் ஆயிருக்கணும்னு சொல்றாரு. என் இருதயம் மெழுகை போல உருகிட்டுன்னு பாக்குறோம். கம்ப்ளீட்டா அவருடைய இருதயம் பஸ்ட் ஆகிதான் அவர் என்ன ஆயிருக்கணும்னு சகோதரர் கூட ஒரு இடத்துல அருமையா எழுதுறார். அவர் மறிச்சது அப்படி அவர் இறுதியா மறிச்ச விஷயத்தை தான் பிரதர் பாடத்துறை தலைப்பா வைக்கிறார். பாவ நிவாரண பலி இறுதியாக இந்த இடத்துல இந்த கல்வாரி சிலுவையில அங்க நிறைவேற்றப்பட்டிருக்கு. நமக்கு நல்லாவே தெரியும், பாவ நிவாரண பலியில விசேஷமாக 2 மிருகம் பலி செலுத்தும். முதலாவது ஆசாரியனுக்காகவும் ஆசாரியனுடைய குடும்பத்திற்காகவும் அங்க ஒரு இளம் காளை பலி செலுத்தப்படுது.
அப்புறம் 2 ஆட்டு கடாக்களை தெரிந்து சொல்றாங்க. ஒண்ணு சீட்டு போட்டு போக்கால விடப்படும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஆடு. அதான் பாக்கிறோம், இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்ல பர்டிகுலரா ஜனங்களுடைய பாவத்தை அந்த ஆட்டின் மேல் சுமத்தி அந்த ஆடு அங்க பலி செலுத்தப்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த அட்டோன்மெண்ட் டே சாக்ரிஃபைஸ் நாளைக்கு பயன்பாட்டுக்கு வர்றதுதான் கிங்டம்ல. பட் இந்த சாக்ரிஃபைஸ் எப்ப நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாக்டா நம்முடைய ஆண்டவர் 9ஆம் மணி வேளையிலே ஏலி ஏலி லாமா சபக்தாண்டி அப்படின்னு சொல்லி, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லி தன்னுடைய ஜீவனை தேவனுடைய கரத்துல என்ன பண்றாருன்னா ஒப்பு கொடுத்தார். சோ இதைத்தான் வந்து 1 கொரிந்தியர்ல 2 கொரிந்தியர்ல பவுல் வந்து ரொம்ப தெளிவா எழுதுனா. நம்ம ஆரம்பத்துல கூட ஒரு வசனம் படிச்சோம். விசேஷமா 2 கொரிந்தியர்ல பவுல் கோட் பண்ற வசனத்தை கவனிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆவது அதிகாரத்துல வசனம் 21. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினான். சோ இந்த பாவ நிவாரண பலின்ற பாயிண்ட இந்த இடத்துல ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அநேக முறை நம்ம பாடங்கள் பேசும்போதும் சரி, கேட்கும் போதும் சரி, ரொம்ப ஈஸியா ஒரு வார்த்தை சொல்லிடுவோம், இயேசு கிறிஸ்து பாவி ஆயிட்டார். இயேசு கிறிஸ்து என்ன ஆயிட்டாரு? பாவி ஆயிட்டார் அப்படின்னு. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கல அப்படின்ட்டு. நல்லா கவனிக்கலாம், இயேசு கிறிஸ்து பாவி ஆயிருந்தாரு அப்படின்னா அவர்னால ஈடுபலியை கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு பாவம் இல்லாம பிறந்த ஆதாம் பாவத்துக்குள்ள போனார். இதே மாதிரி இணைய வந்து அவர் பாவமே செய்யாம தன்னுடைய ஜீவனை கொடுக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து பாவி ஆகல. வசனம் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கு, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா பாவமாக்கினார்ங்கிற வார்த்தையை தான் சில டைம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பாவியானார்னு சொல்லுவோம். இல்ல, ஸ்கிரிப்சர் ரொம்ப தெளிவா சொல்லப்படுது. இன்னொரு வசனம் கூட நம்ம கவனிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் வசனம் 22. லூக்கா 23ஆம் வசனம் 22ஆம் வசனம். அவன் 3ஆம் தரம் அவர்களை நோக்கி, ஏழுவன் என்னை பொல்லாப்பு செய்தான், மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே, ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றார். பாருங்க, ரொம்ப தெளிவா சொல்றார் பிலாத்து. மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒண்ணும் பார்க்கலையே, இந்த மனுஷன் மீது நான் எந்த குற்றத்தையும் பார்க்கலையே அப்படிங்கிறார். அப்படின்னா பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார் அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தைய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இயேசு கிறிஸ்து பாவி ஆயிட்டார் இல்ல, அவர் பாவி ஆகவே இல்லை. நீங்க நல்லா இதுக்கு முன்னாடி வசனங்கள் கவனிச்சிருந்தோம்னா வார்த்தை அருமையா நம்முடைய சகோதரர் கோட் பண்றார். அவரும் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு, பாவத்தை ஏற்றுக்கொள்றது வேற, பாவி ஆயிட்டாருன்றது வேற. நம்முடைய அன்பு சகோதரர் அருமையா இந்த விஷயத்துக்கு ஏபிசில விளக்கம் கொடுக்கிறார். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார்னு வருது இல்லைங்களா தமிழ் வார்த்தை, பாவமாக்கினார். அந்த தமிழ் வார்த்தை பாவமாக்கினார்னு வரக்கூடாதுன்னு எழுதுறாரு. இங்கிலீஷ்லயும் அப்படிதான் இருக்கு. அதுக்கு டயக்லாட் பைபிள்ல சகோதரர் எக்ஸாக்டா என்ன வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குன்னா, டு பி சின் அப்படிங்கிற வார்த்தைய டு பி சின்னு வரக்கூடாது, எ சின் ஆஃபரிங் அப்படின்னு வரணும். டயக்லாட்டுடைய மொழிபெயர்ப்புல டைரக்டா அந்த வார்த்தை இருக்கு, சின் ஆஃபரிங்ன்ற வார்த்தையே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சின் ஆஃபரிங் நாட் அ சின்னர் ஆர் சின். அவர் பாவியும் இல்ல, பாவம் அதாவது பாவமும் பண்ணல, அவர் ஒரு பாவ நிவாரண பலி என்ன பண்ணிருக்காருன்னா கொடுத்திருக்காரு. எப்படி ஒரு மிருகத்தின் மேல ஜனங்களுடைய பாவங்கள் அங்க பாவனையாக வைக்கப்பட்டு அந்த மிருகம் கொல்லப்படுதோ அந்த மாதிரிதான் இங்க நடந்திருக்கே தவிர அவர் பாவி ஆனார் அப்படிங்கிற விஷயம் இல்லை. ரொம்ப தெளிவாக சின் சாக்ரிஃபைஸ் ஆர் சின் ஆஃபரிங்ன்றார், பாவ நிவாரண பலின்றார். கீழே எழுதுறாரு, கிரைஸ்ட் டுக் தி சின்னர்ஸ் பிளேஸ். சின்னருக்கு என்ன பிளேஸோ அந்த பிளேஸ் அவர் எடுத்துட்டாரே தவிர அவர் பாவி ஆகல, பாவம் செய்யலன்னு பார்க்கணும். அதான் கீழே சொல்றார், he was treated as the sinner and received the punishment that probably belonged to the sinner. ஒரு பாவம் செஞ்ச மனுஷனுக்கு என்ன தண்டனை வரணுமோ
அந்த இடத்த அவர் எடுத்துக்கிட்டாரு தவிர, எல்லாரும் அவரை பாவம் பண்ண மாதிரி ட்ரீட் பண்ணாங்களே தவிர, அவர் பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசு இல்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர். தெளிவா இருக்க வசனம். அப்போ இந்த 2 கொரிந்தியர் வசனத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவ நிவாரண பலியாக்கினார் அப்படிங்கக்கூடிய வார்த்தை தான் ரொம்ப எக்ஸாக்டா இந்த இடத்துல வரணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதுதான் நம்ம ஆரம்பத்துல வசனம் படிச்சோம். முதல் வசனமா மீண்டும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 3. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாம் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேதாக்கினையின் படிகளாக நமது பாவங்களுக்காக மரித்தார். தெளிவா வசனம் இருக்கு. கிறிஸ்துவானவர் வேத வாக்கியத்தின்படி நமது பாவங்களுக்காக மரிச்சார். அதுதான் நம்முடைய சகோதரர் இந்த ஆர்டிக்கல் எழுதும் போது the atoning sacrifice completed, அதாவது பாவ நிவாரண பலி கல்வாரியில் செலுத்தப்பட்டாச்சு. பட் அது எப்ப பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னா கிங்டம்ல பார்க்கும். அப்போ இந்த பாவ நிவாரண பலியக்கூடிய மெய்யான சத்தியம் சகோதரர் இங்க நிறைய விஷயம் எழுதுவார். என்ன எழுதுறாருன்னா, அநேகர் ஈடுபலியின் சத்தியத்தையே கிறிஸ்தவர்கள் மறுதளிக்கிறாங்க. தேவனுடைய திட்டத்துல முக்கியமான சத்தியமே ஈடுபலிதான். சர்ச் ஒரு சபையுடைய பேர் வந்து சொல்றாரு, சர்ச்சினாட்டின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர். இவங்க கம்ப்ளீட்டா மறுதளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ரான்சம் சாக்ரிஃபைஸ், சின் ஆஃபரிங் பாயிண்ட் அவங்க மறுதளிக்கிறாங்க. ஆனா தெளிவா வசனம் இருக்கு. இயேசு கிறிஸ்து ஒரு சின் ஆஃபரிங், பாவ நிவாரண பலி கொடுத்திருக்கார். எழுதிட்டு இறுதி அப்படி எழுதுறாருன்னா, இதுதான் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். இதை நம்ம உறுதியா படிச்சுக்கணும்ன்ற. சோ இந்த கான்செப்ட இறுதியா ஒரு வசனம் படிச்சு நம்ம முடிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பேதுரு ரொம்ப தெளிவா தன்னுடைய நிருபத்தில் எழுதுறார். வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒருத்தர் பாடுபட்டார். அவர் மாமிசத்தின் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம பார்த்த சப்ஜெக்ட ரொம்ப அருமையா பேதுரு கன்க்ளூட் பண்றாங்க. கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக அவர் எப்படி இருந்தாரா? நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அந்த ஒரு தரம் பாடுபட்டதுதான் அந்த பாவ நிவாரண பலி நமக்காக கொடுக்கப்பட்டது. அன்புக்குரிய சகோதரர், அப்ப நம்ம கவனிக்கிறோம், அவருடைய இந்த கடைசி நாள், அவருடைய இந்த கடைசி பிரயாணம் ரொம்ப விசேஷமானது. பயங்கரமான வலியோடையும் வேதனையோடையும் தூக்கம் இல்லாம சிவியரான ஹெட் பெயின் எல்லாம் அவருக்கு இருந்திருக்கும்னு சொல்லி எழுதுறாங்க. ஜாயின்ஸ் எல்லாமே பயங்கர பெயினா இருக்கும். சரீர வலியோடு கூட மனவேதனை யாருமே கூட இல்ல, எல்லாரும் ஓடுறாங்க. கஷ்டப்பட்ட ஒரு சிலுவையை தூக்கிட்டு வரார், சிலுவையை தூக்க முடியல, அவர் கீழே விழுகிறார். அந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்குது. கிறிஸ்து இயேசுவுடைய சிலுவையை கொஞ்ச நேரம் சுமக்கிறது. இன்னைக்கு அந்த வாய்ப்புக்குள்ளதான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, நாமும் அந்த சிறையிலே ஊரனாகிய சீமோனை போல கிறிஸ்து இயேசுவுக்காக சிலுவையில் வந்து இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வேற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அவருடைய சத்தியத்தின் நிமித்தமா வரக்கூடிய பாடுகள், உபத்திரவங்கள்ல ரொம்ப பொறுமையோடு சகிச்சு, கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன் என்ற மாதிரி ஒரு மாபெரும் ஒரு வாய்ப்பு. விசேஷமா அவருடைய வஸ்திரத்தை பங்கு போட்ட மாதிரி அவருடைய நீதியின் வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை கரைபடுத்தாதபடி நாம் உத்தமமாக இருந்து வரக்கூடிய நாட்கள்ல அந்த நினைவு கூறுதல் பந்தியில மிகவும் தூய்மை உள்ளவர்களாக தேவனுடைய கிருபையை வரத்தை பெற்றுக்கொண்டு உன்னதமான அந்த ஒரு காரியத்தை நாம் மிகவும் பரிசுத்தமாக அனுசரிக்க தேவன் தாமே கிருபை செய்வார்கள். இந்த ஒரு வாய்ப்பினை கொடுத்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவர் மூலமாகவே நன்றிகளையும் துதிகளையும் தெரிவிக்கிறேன். ஆமென்.